மனிதனாக பிறப்பது ஒரு வரம், ஆனால் மாண்புமிக மனிதனாக வாழ்வது ஒரு தவம். வணக்கம். வணக்கம். நான் RS ரமேஷ் காஸ்ட்ரி. குமரி அறிவியல் பேரவை இளம் வினா நிகழ்ச்சியிலிருந்து நான் மாண்புமிக மனிதன் என்ற தலைப்பில் எனது பெற்றோர்களுடனும் சகோதரர்களுடனும் உரையாடலாம் என வந்துள்ளேன். மாண்புமிகு மனிதன் என்னதுக்கு நீ என்ன நினைக்கிற? மாண்புமிக மனிதன் என்றால் அந்த ஒரு நல்ல மனிதனோட குணங்கள் எப்படின்னா பொறுமை, நேர்மை, சத்தியம் காத்தல், சுய கட்டுப்பாடு, அதுக்கு ஒரு நேரம் கடைபிடித்தல், இது மாதிரி நினைக்கிறேன். அதை பற்றி உனக்கு தெரியுமா? நான் உன சின்ன வயசுல இருந்தே அதை நான் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு சின்ன வயசுல சொல்லி தந்திருக்கேன். என்னன்னா சுய கட்டுப்பாடு, கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா, நமக்கு பிடிச்சிருக்கா தப்புன்னு தெரிஞ்சா அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து செல்ஃப் கரெக்ஷன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கோம், அது தப்புன்னு தெரிஞ்சு அது நம்மளை கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிங் டைம். நீங்க சொல்லி தந்திருக்குறீங்க. என்னன்னா நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆக்குறேன் அப்படின்னா, லேட் ஆகுறது அவங்க எல்லாருக்கும் லேட் ஆகும். அடுத்து நம்ம எல்லாருமே லேட்டா போவோம். அதனால நம்மளுடைய அந்த பிளான் டைம் ஷெட்யூல் மாறும். ஸோ இதனால ஒரு ஆள் டைம் வேஸ்ட் பண்றதுனால எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம டைம் மட்டும் வேஸ்ட் பண்றதுல வேற ஆள் டைமே வேஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம டைமை ரெஸ்பெக்ட் பண்ண படிக்கணும், வேற ஆள் டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ண படிக்கணும். வெரி குட். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். அதுக்கப்புறம் சிலவங்க எல்லாம் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அது இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு வேற மாதிரி பேசுவாங்க. மேம் சொல்லி தந்திருக்காங்க ஸ்கூல்ல ஒரு திருக்குறள் ஒரு லெசன் எடுக்கும் போது என்னன்னா, நமக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அப்படி அவங்க கிட்ட டைரக்டா சொல்லணும். பேக்ல போய் பேசக்கூடாது. இவ இப்படி பண்றாளே, ஏன் இவ இப்படி பண்றா அப்படின்னு பேக்ல போய் பேசக்கூடாது. நமக்கு அவங்க கிட்ட ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட நம்ம கரெக்ஷன்லாம் நமக்கு அவங்க கிட்ட பிடிக்கலையா சொன்னா போன்றதுல இப்படி பிடிக்கல, அதுக்கப்புறம் பின்னாடி போய் சொல்லுவாங்க. ஓகே பிள்ளை, சூப்பர், வெரி குட். அடுத்து ஒழுக்கம் என்னன்னா பிள்ளை, நமக்கு ஆடை கட்டுப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, மாடல் ட்ரெஸ்ஸா நார்மல் ட்ரெஸ்ஸா யாவது ட்ரெஸ் போட்டாலும் பிள்ளை, நம்ம ஆடை நமக்கு ஒழுக்கமாகவும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். நமக்கு தான் பர்ஃபெக்டா இருக்கணும்னா பிறர் அந்த ஆடையில குறை சொல்லாதவளுக்கு நிவர்த்தி நல்ல ஆடை நீட்டா போடணும். சரியா? அடுத்து நமக்கு ஒரு ஒர்க் தராங்கன்னு சொன்னா, சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, பிள்ளை இப்ப யங் சயின்டிஸ்ட்ல இருந்தாலும் சரி, எதுல ஒரு ஒர்க் தராங்கன்னா அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும். இது ஒரு ஒழுக்கம். நீ ஒரு மனித பண்பு மட்டும் நீ சொல்லல. என்னது தங்கச்சி? நம்ம அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம தேவையானது மட்டும்தான் சாப்பாடு எடுக்கணும். இதுவும் மனித பண்புல தானே வரும். ஆமா, இதுவும் நம்ம சாப்பாடு ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா லைக் நம்ம ஈஸியா சாப்பிடுறோம், ஆனா அந்த சாப்பாடு என்னன்னா அவங்க அதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆளு தனியா, அந்த ஃபார்மர் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஸ்கூல்ல பேடி ஃபீல்டு உண்டு, அங்க நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நாங்க நட்டு இருக்கோம், த்ரெஷிங் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்ப ஒரு அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கும். அது ஏதாவது கடிக்குமா? அந்த தண்ணி முதல்ல வெட்டும் போது கூட ஓகே, ஆனா நம்ம நடும் போது அந்த மண்ணுல நிக்கும் போது பூச்சி ஏதாவது இருக்குமா, மண்ணு கடியில அது கடிக்குமான மாதிரி பயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த த்ரெஷிங் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். சோ அதை நான் பண்ணது இல்லை, ஏன்னா நான் அதை பண்ண எனக்கு முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. நீ ஸ்கூல்ல எவ்வளவு டைம் உள்ள அந்த வயல்? நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன். டைம் எவ்வளவு நிறைய வாட்டி பண்ணிருக்க? ஒரு 10 மினிட்ஸ் நிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தா, அப்ப அந்த விவசாயம் பண்றவங்க அவங்க காலையில இருந்து ஈவினிங் அதுல இருந்து நாட்டு நட்டு அதுல மாடை உழ வச்சு அடுத்து அதுக்கு தண்ணி சரியான டைம்ல எல்லாம் தண்ணி கிடைக்கணும். அப்படி எல்லாம் பண்ணி 6 மாசம் தாண்டிதான் நமக்கு என்னது நெல்லு கிடைக்கும். அந்த நெல்லை திரும்பவும் வேக வச்சு அரிசி கிடைக்க, வேக வைக்காம நம்ம மில்லுல கொடுத்தா பச்சை அரிசி கிடைக்கும். அப்படி இவ்வளோ 6 மாசம் அவங்க ஒவ்வொரு இதா பார்த்து பார்த்து பண்ற சோறு நம்ம ஈஸியா நம்ம கடையில இருந்து கிடைக்குதுன்னு ரெண்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு மீதை வேஸ்ட் பண்ணோம். ரமேஷ்க்கு அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உண்டு? எனக்கு வீட்ல என் தங்கச்சி ஃப்ரெண்ட், அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பழகுவ? எனக்கு ஒருத்தி மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். அவ எல்லாருமே ஈக்குவலா பாப்பா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, அவகிட்ட என்ன இருந்தாலுமே கொடுப்பா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர் தான், பட் அவ எந்த பிரச்சனையிலயும் போக வேண்டாம் பாப்பா. என்ன மாதிரி கேரக்டர் எனக்கு அவளை நல்லா பிடிக்கும். வெரி குட். உனக்கு இப்ப உனக்கு கேரக்டர் தெரியுது, அதே போல நீ அந்த பிள்ளை உன கேரக்டர் இருக்கு, அந்த வேலை இதே போலதான்
நம்ம வந்து லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்க, நம்ம ஃப்ரெண்டு எந்த கேரக்டர், அதை பார்த்துதான் நம்ம வந்து பழகணும். சில நம்ம எப்பவுமே ஒரு கண்ணியத்துடன் தான் வந்து நம்ம பழகணும். அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்மளும் மதிப்புடன் நடக்கணும். சரியா? கண்ணியத்துடன். நமக்கு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையிலே அவங்க நமக்கு வாழ்க்கையில அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துற போல அவங்களுக்கு லைஃபை நீ முன்னேற்றுறது போல இருக்கு. இப்போ ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் டவுட் அந்த பிள்ளைக்கு தெரியும், உனக்கு தெரியல, அப்ப வந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் வீரத்தை பற்றி சொல்றேன். நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். கொஞ்சம் தனிமையில எல்லாம் போகக்கூடாது. சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்து போகணும். தனிமையில போகும்போது நிறைய ஆபத்துகள் எல்லாம் இருக்கும். அதே போல அம்மா அப்பா கூட தங்கச்சி கூட எல்லாம் சேர்ந்து போகும்போது பிரச்சனை இருந்து ஈஸியா தப்பிடலாம். எங்க பாரு, உனக்கு ஸ்கூல்ல சொல்லுங்க, நான் நல்ல விளக்கா வந்து சொல்லுவாம்மா. காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும். அதெல்லாம் அம்மா சொல்லி தரும். அவங்க அம்மா சொல்லி தருவாங்க. நீ இதை ஃபாலோ பண்ணுவியா? கடைபிடிப்பியா? என்னை குளிப்பியா? பல்லு தேய்ப்பியா? எத்தனை மணிக்கு கிளம்புவ? 6 மணிக்கு. இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் எதுக்காவது போகும்போது நமக்கு அங்க இருந்து நமக்கு சாப்பாடு தராங்க. அந்த சாப்பாடு நம்ம தேவைக்கு தான் சாப்பிடணும். அடுத்து அந்த சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வரணும். அடுத்து ஒரு மீட்டிங்ல இருக்கிற நம்ம அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த சேரெல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு சத்தமா இழுக்கவோ அப்படி ஒண்ணும் செய்யக்கூடாது. சரியா பிள்ளை? இது நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். சரியா பிள்ளை? நீ வந்து செய்யற செயல் யார ஒருவருக்கு மட்டும் பிடிக்கலைன்னா நீ அந்த செயலை மாட்டக்கூடாது. அப்போ சுயத்தை நீ வந்து இழந்துட. சுயத்தை மதிப்பும் பண்பு கண்டிப்பா பிள்ளைக்கு வேணும். சரியா? அடுத்து வந்து பிள்ளை எப்போதும் வந்து தரம் அந்த சொற்களை நம்ம பேசவே கூடாது. அது நம் மதிப்பையும் குறைக்கும். சரியா? அடுத்து புறர் முன்பு குரல் உயர்த்தி பேசக்கூடாது. இப்ப நீ வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு குரல் உயர்த்தும் போது உன் மதிப்பு தான் அங்க குறையும். சரியா? அடுத்து புறர் பேசும் கருத்துக்களை வந்து நீ கவனமா கேட்கணும். அவங்க என்ன பேசியாங்க, அவங்க பேசும்போது இடையில போய் குறுக்கா பேசக்கூடாது. சரியா? அவங்க எப்போ பேசி முடிச்சாங்களோ அதுக்கு பிறகுதான் நீ வந்து அடுத்த இதை வந்து பேசணும். அந்த பொறுமை காக்கணும். பொறுமை முக்கியம். பிள்ளைய அடுத்து வந்து நீ டீச்சர்ட்ட ஒரு டவுட் கேட்குற. அந்த டவுட் வந்து உனக்கு பிரோஜனமா அர்த்தம் உள்ளதுதான் இருக்கணும். நீ சும்மா எல்லாரும் கேட்கணுமே அதனால நானும் ஒரு டவுட் கேட்கணும்னு அப்படி கேட்க கூடாது. சரியா? எப்போதும் வந்து பணிவு இருக்கணும் பிள்ளை. நமக்கு பணிவு இருந்தாதான் நம்ம லைஃப் மேல மேல நம்ம உயர்த்த முடியும். அடுத்து வந்து பிள்ளை ஆதரவற்ற முதியவர்கள், இயலாதவர்கள் என்ன உதவி தேவையோ அதை அறிஞ்சு நீ அவங்களுக்கு உதவி செய்யணும். சரியா? சரி, அவங்க இப்ப ரோட்டோரத்துல இருந்தாங்கன்னா உடனே வந்து அந்த ஹெல்ப் லைன் 1908 கால் பண்ணி சொல்லலாம். சரியா? அப்படி அவங்க என்ன உதவி தேவையோ அதை நீ வந்து அறிஞ்சு செய்யணும். சரியா பிள்ளை? அடுத்து வந்து பாரத நாடு நம்ம வீடு தான். நம்ம வீடு வந்து எவ்வளவு நீட்டா சாட்டர்டே அந்த போது நீ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அதே போலதான் பிள்ளை நீ வந்து நம்ம பாரத நாடு நீ சும்மா வந்து என்ன சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா குப்பை அதுல வழியில போடுவோம் அப்படி இருக்கக்கூடாது. அதற்கான இடத்துலதான் போடணும். சரியா பிள்ளை? பிள்ளை இந்த டீனேஜ் பிராயத்துல வந்து டக்குன்னு பிள்ளைக்கு ஒரு என்னது அம்மா சொல்லும் போது கோபம் வரும், இல்ல வேற யாரும் சொல்லும் போது பிடிக்காதது போல இருக்கு. சில பொருள் பிடிக்க சரி, இது வந்து இயற்கைதான். சரியா பிள்ளை? அப்ப வந்து அம்மா சொல்லும் போது டக்குன்னு கோபம் வரும். நீ அது வரைக்கும் திங்க் பண்ணணும். அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சரியா? இந்த அதுல வர்றது இது இயற்கைதான். சரியா? கோபம் இதுல அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய தப்பு ஒண்ணும் இல்லை. அதாவது நீ புரிஞ்சு செயல்பட்டா போதும். ஓகேவா பிள்ளை? அடுத்த பிள்ளை நம்ம எப்போதுமே வந்து பயம் கொள்ளக்கூடாது பிள்ளை. நம்ம எதுக்கு பயப்படணும்? நான் உனக்கு அம்மா அப்பா, உனக்கு ஆசிரியர்கள், தங்கச்சி, தெய்வம் எல்லாருமே துணையாதான் இருக்கு. அப்ப நீ எதுக்கு பயம் கொள்ளணும்? உன்னால முடியாதுன்னு எப்பவுமே நெகட்டிவ் தாட்டு கொன்றவே செய்யக்கூடாது பிள்ளை. இது போல நீ புரிஞ்சு செயல்பட்ட என்னன்னா நீ ஒரு பக்குவம் அடைந்து விட்டால் நீ மேக்சிமம் 90% என பக்குவம் தான். பட் உனக்கு இந்த குமரி அறிவியல் பேரவியல உனக்கு இந்த ஒழுக்கத்தை பற்றியும் உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் தரவுக்கு நம்ம ஃபேமிலியா இருந்து பேசுவதற்கு இந்த வாய்ப்பு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு என் பெற்றோர்களுடனும் சகோதரர்களுடனும்
பேசுவதற்கு இந்த வாய்ப்பை தந்த குமரி பேரவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.